இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட இன்றைக்கு பட்டியலின மக்கள் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும், அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக அரசு செய்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இந்த காலகட்டத்தில் எதிர்க்கட்சிகள் கோரி வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவியுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற விதமாக 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் அமல்படுத்தப்பட்டு இன்றைக்கு சுமார் 2650 பேர் மருத்துவ கல்வி படித்துக் கொண்டிருக்கின்றனர். சேலம் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 300க்கும் மேற்பட்டவர் மாணவ மாணவிகள் அரசு பள்ளியை படித்த மாணவ மாணவிகள் இன்றைக்கு மருத்துவ கல்வியில் இடம் கிடைத்து இன்றைக்கு மருத்துவ கல்வி படித்து வருகிறார்கள். இந்த 7.5% உள்ளிடஒதுக்கீட்டில் தேர்வு செய்தவர்கள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர்கள் மருத்துவ கல்வி கட்டணம் கட்ட முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை அறிந்தவுடன் என்னுடைய கவனத்திற்கு வந்தவுடன் இந்த திட்டத்தை மூலமாக தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் ₹1 கட்டணம் இல்லாமல் அத்தனையும் அரசாங்கமே அவர்களுக்கு கட்டணத்தை செலுத்தி அவர்கள் மருத்துவ கல்வி கற்க ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசு.